இல்லை நீங்கள் பார்த்து போங்க. இருங்க ஓகே, வெல்கம் டு கிறிஸ் vlog. உள்ள விட மாட்டாங்க. அங்கே பாருங்க, போர்டு போட்டிருக்கிறாங்க, ரெஸ்ட் ஏரியா. உள்ள போகக்கூடாது. கேமரால தெரிய மாட்டேன். ஃபோன் தெரியும், ஹெலிகாப்டர் தெரியணும். அப்போ நான் பின்னாடியில இருந்து தெரியணும். வா நீங்கள் அப்படியே நில்லுங்க, தெரிவிங்க. ஆனால் இதில் தெரியாது. வாங்க போகலாம். ஓகே, டே 3 ஆஃப் vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹரித்வார் கூட போகலங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கங்கோத்ரின்னு சொல்கிற ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுதான் நம்ம பிளானு. இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதனால் இங்கே பக்கத்தில் என்ன சுற்றி பார்க்குறோமோ அதை பார்க்க போகிறோம். இது என்ன பிளேஸு? இப்போ நம்ம இருக்கிற ஏரியா டெஹர்டன் ஹெலிபேட். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெலிகாப்டர் பார்த்தோம்ல, வந்துட்டு இங்கெல்லாம் ஹெலிகாப்டர் லேண்டிங் பிளேசஸ். அதனால் நம்ம இங்கேருந்து நிறைய சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அதை போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் வெளியே போக மாட்டோம் ஜாஸ்தி. அதனால் இங்கே தான் சுற்றி பார்ப்போம். அதுக்கப்புறமா நாளைக்கு தான் கங்கோத்திரி போவோம். அதனால் டே 4 vlogல தான் வரும் அது. ஓகே, நம்ம இப்போ டாப் ஆங்கிள்லேருந்து சஹஸ்திரதாரா ஹெலிபேட்னு எங்கே போகிறோம்? எங்கேயும் இல்லை, ஹெலிபேட் அங்கே இருக்குது. இப்போ அங்கே இருக்குது, ஆனால் கேமராவில் தெரியல. பார்க்கலாம். நான் அப்புறமா வரும்போது ஃபோனில் எடுத்து அப்லோட் பண்ணி விட்றேங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அந்த பக்கம் நம்ம தாண்டி போனோன்னா ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ், அப்புறமா ஏன்னா அது ஸ்னோ அப்படி பார்க்கலாம். ஆனால் காலகட்டத்தில் அது இருக்காது. நம்ம ஈவினிங் டைமில் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே ஒரே செக்யூரிட்டி. ஹெலிபேடு ரவுண்டு கேட்கணுங்க, கேட்டு பார்க்கலாம். கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கேட்கலாம். ஹெலிபேட் ரவுண்ட் அவன் எவ்வளோ சொன்னான் தெரியுமா? 70,000. இந்த மாதிரி பிரவீன் பிரபு தான் நடத்துறது. அவங்கெல்லாம் போயிடுச்சு. இல்லை நீங்கள் தான் என்ன கூட்டின்னு போனோம் ஹெலிபேடுக்கு ஒரு ரவுண்டு. சொல்லிட்டுக்கிறேன். அங்கே மசூரி அந்த மவுண்டன் மசூரி, அங்கேயும் போனோம். முசோரி அது நேற்றுலேருந்து மசூரின்ட்டு மசூரி. டார்ஜிலிங் அதுவும் போனோம். இன்னும் கொஞ்ச நேரங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock அந்த ரேஞ்சில் தான் ஆக போகுது. அதனால நம்ம ஒரு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் பைக் ரெண்ட் எடுக்கணும். இப்போ சின்னதாக ஒரு வாக்கிங் போயின்னு இருக்கோம். பைக் ரெண்ட் எடுத்த அப்புறமா தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கரண்ட் லொக்கேஷன் எங்கன்னா டெல்லியிலேருந்து டெஹர்டான், அது ஒரு 300 கிலோமீட்ரு போகிறோம். அங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தான் ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் இருக்கும். அதனால் யாரா வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம எங்கெங்கே போய் பார்ப்போன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இது என்னோடய ஷெட்யூல் கிடையாதுங்க. அதுதான் இது என் ஷெட்யூல் கிடையாது. இங்கே வந்து ஷெட்யூல் மாட்டினே இருக்கும். அந்த ப்ராப்ளம்னால என்னால் சரியாக ஷெட்யூல் உங்களுக்கு சொல்ல முடியாது என்ன நான் பண்ணுறோன்ட்டு.
நம்ம ஷாப்பிங் வ்ளாக் பண்ணலாம். என்னென்ன வாங்குகிறோம் நம்மளுக்கே தெரியாது, ஆனால் வாங்குகிறோம் கன்ஃபார்ம். ஏன்னா வெளியே மழை வருதுங்க, அதனால வெளியே எங்கேயும் போக முடியல. எடுத்து வைக்கலாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பான். நியூஸ் வரும். பல்லு ப்ரெஷ் வேணுமாடா? ப்ரெஷ் இருக்குல்ல உங்கள்கிட்ட? சூப்பர் மார்க்கெட்டில் வந்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட் அண்டா அவ்வளோ சீக்கிரம் சாரியா? 450 இதாண்டா வால்நட் சாப்பிட்ருக்குறியா? வால்நட் சூப்பராக இருக்கும்டா சாப்பிட்றதுக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை எங்களுக்கு தான் இருக்குது. யார் சாப்பிட்டா என்ன ப்ரோ? இதுக்கு என்ன இருக்குது டிஃப்ரென்ஸு? இது ரோஸ்டட் காஜு. ஆஹா சுப்பெல்லாம் இருக்குங்க. என்னவா? क्या मम्मा उधर वही साइड है, वैसे तुम जाओ वही साइड है. हाँ वही साइड उधर नहीं है, देखो कुरकुरे இருக்குங்க. சிப்ஸு குர்குரே 25 rupees. இதெல்லாம் வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கலைங்க. நம்ம வந்துட்டு வேறு ஐட்டம் வாங்கலான்னு வந்தோம். துணி எடுத்தோம், துணி கொஞ்சம் பர்ச்சேசிங் இருந்துச்சு, துணி எடுத்தோம். வேறு ஐட்டமெல்லாம் அங்கே போயிட்டு இருக்குது ఆల్రెడీ. బాబు ఎవరది బాబు? ఏం బ్రో దాచి తీసుకుంటున్నారా? அப்படியே ரஜினிகாந்த் மாதிரி இருக்குங்க. ரஜினிகாந்த் இல்லை, வேட்டையன் படத்தை அப்படி இப்படி நடந்து வருவார் பார்த்தீங்களா? அந்த கூட தான், அந்த கூட தான். இந்தியனில் கமல்ஹாசன் இந்தியனில் கமல்ஹாசன். நான் என்ன சொன்னேன்? ரஜினி வேட்டையன், இது கமல்ஹாசன். ஜான்விக் ஹாலிவுட் தான் போயிட்டு. இதுக்கெல்லாம் ஃபுல்லாக எப்படி டெக்னாலஜினா எல்லாம் கட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ இன்னும் ஃப்யூச்சரில் போச்சுன்னா எத்தனை வந்து வாயிலே வச்சுக்கிறது தான் மிச்சம், அவ்வளோதான். பாருங்க, ஃப்யூச்சரில் வாயில வச்சுக்கிறது இல்லை, ஏற்கனவே க்ரோயிங் ஸ்டமக். அங்கேயும் பார்த்தேன் ப்ரோ, சமோசாலாம் அவங்களே மடித்து வச்சுருக்காங்க. சும்மா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தா போதும். வந்து எவ்ரிதிங் வில் grow in your stomach, not outside food. இன்பில்ட். அவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ப்ரோ. இதெல்லாமே பர்கர், சிக்கன் ப்ரோ. நான் வெஜிடேரியன், நீங்கள் வேறு. இது பாருங்க ப்ரோ, இதுதான் ப்ரோ சமோசாலாம் பாரா. எல்லாமே பாரா ஒரு சும்மா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிறது தான். நம்மளை எப்படி வறுத்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான். யாருக்கு தம்பி? போப்பா நீ ஏதோ வாங்கி தர மாதிரியே கூப்பிட்ற பற்றியா? அந்த பெருசு இருந்துச்சடா 1000 ரூபாய் எவ்வளோ அது சொல்லு. நீ வாங்க, நான் வாங்க போகணும். நடுவில் மட்டும் ஆர்டர் பண்ணுறா. நடுவில் ஆர்டர் வைப்போமா? நடுவில் தான் இருக்கும். நீ இவ்வளோ பெருசாக இருக்கும், இன்னொரு ட்ரா பண்ணு. இவ்வளோ பெருசாக இருக்கும்டா. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரியும்ல, அவங்க பார்க்குறாங்களா பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையாச்சு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. எடுத்து போயிட போகிறாரு அவரு. சாக்லேட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. போனால்